நாங்கள் ஆராதித்தால் தேவ சமூகம் கூடி வரும். ஒரு தனி மனுஷன் எலியாவே ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். ஒரு தனி மனிதன் நெகேமியா, ஆண்டவர் அவன் கவர்மெண்ட் ஜாப்ல இருந்தாலும் ஆண்டவருக்காக செய்த காரியத்தை கர்த்தர் வேதத்தில் எழுதியிருக்கிறார். ஒரு தனி மனிதன் தான் அவன் தானியேல். அவன் சிறையிருப்பில் இருந்தாலும், அவனுடைய வாழ்க்கை சிறையிருப்பில் இருந்தாலும் அவன் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்தினான். ஒரு தனி மனிதனாய் அரண்மனைக்கு போன எஸ்தர் ராஜாத்தி, அவளை கொண்டுதான் தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்தினார். ஒரு தனி மனிதனாய் இருந்த தெபொராளை கொண்டு கர்த்தர் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தினார். இந்தியாவுக்கு தோமா என்கிற ஒரு தனி மனிதனை கொண்டுதான் இந்தியாவிலே தேவன் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார். ஹல்லேலூயா. நாங்கள் தனியாக இருந்து எப்படி ஜெபம் பண்ண ஒத்தேலன் இல்லை. உங்களுக்குள்ளாக தேவனுடைய மகிமை வெளியரங்கமாக வேண்டும் என்றால், உங்களுக்குள்ளாக தேவனுடைய வல்லமையை குறித்து, தேவனுடைய காரியங்களை குறித்து ஒரு தாகம் உண்டாக வேண்டும். ஹல்லேலூயா. இந்த நாட்கள் இனி கொஞ்ச காலம் கூட இல்லை. ஆண்டவருடைய வருகை சீக்கிரமாக இருக்கிறபடினாலே இவ்வளவு நாள் உலகத்திலே சார்ந்து கொண்டிருக்கிறதான தேவ பிள்ளையை உன்னை கர்த்தர் சொல்லுகிறார், உன்னிலிருந்து என்னுடைய மகிமையை வெளியரங்கமாக்க நான் விரும்புகிறேன், எனவே நீ ஆயத்தப்படு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இயேசுவே நீர் எனக்கு போதுமானவர். எல்லாரும் ரெண்டு கையை உயர்த்தி ஆணித்தரமா சொல்லுங்க. இயேசுவே நீர் எனக்கு பொன்னை காட்டிலும் மண்ணை காட்டிலும் பொன்னை கையை உயர்த்தி இயேசுவே நீர் எனக்கு போதுமானவர். இன்னொரு முறை இயேசுவே நீர் எனக்கு போதுமானவர். வெள்ளியினாலும் அல்ல பொன்னினாலும், கைகளை உயர்த்தி சொல்லுங்க. வெள்ளியினாலும் பொன்னினாலும் உந்தனின் இரத்தத்தாலே நீதிமானாக்கி உந்தனின் இரத்தத்தாலே நீதிமானாக்கி இயேசுவே நீர் எனக்கு ரெண்டு கையை உயர்த்தி
அவமானங்கள் சூழ்ந்த நேரங்களில் நிந்தைகள் அவமானங்கள் எந்த நின் கரம் பிடித்து பாசம் வைத்தே எந்த நின் கரம் பிடித்து ஆகையால் இயேசுவே பொன்னை காட்டிடும் மண்ணை காட்டிடும் பொன்னை ரெண்டு கைகளை உயர்த்தி நான் சொல்ல சொல்ல வாழ்க வாழ்கன்னு எல்லாரும் சொல்லணும். இதுதான் ஆராதனை. இதுக்கு தான் உங்களை தெரிந்து கொண்டார். இதற்கு தான் உங்களை ஜீவன் கொடுத்திருக்கிறார். இதற்கு தான் உங்கள் நேர்த்தியான சரீரம் கொடுத்திருக்கிறார். 1000 லட்சங்கள் ஆஸ்பத்திரியில் இருக்கிறது. உன்னை பரிபூர்ண சுகத்தோடு கொண்டு வந்தார். உனக்கு சுகம் தந்தா 3வது நாள் என் ஆலயத்துக்கு வருவேன்னு சொல்லி சுகம் தந்திருக்கிறார். அல்லேலூயா. ஓ சாந்தரா பாப்பா, எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? மணவாளன் இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். மணவாட்டியே, அவரை சந்திக்க ஆயத்தமா? அவரை சந்திக்க ஆயத்தமா? ஒருபோதும் நான் கைவிடப்பட்டக்கூடாது. ஆமாம், அவர் வரும்போது அவரோடு கூட நாம் சேர்த்து கொள்ளப்பட வேண்டும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அல்லேலூயா. ஆராதித்து கொண்டு இருக்கும் போதே அவர் வந்து நம்மளை சேர்த்துக் கொள்வார். அல்லேலூயா. நாங்கள் ஆராதித்தால் தூதர் கூட்டம் இறங்கி வரும். அல்லேலூயா. இந்த ஆராதனையை தூதர்கள் உற்று கவனித்து கொண்டிருக்கிறாங்க. 1 பேதுரு 1:12 சொல்லப்பட்டிருக்கு. இந்த பூமியில் நடக்கிற ஆராதனை கர்த்தரை உயர்த்துறாங்களா இல்லை மனுஷனை உயர்த்துறாங்களா அப்படின்னு சொல்லி தேவதூதர்கள் உற்று பார்க்கிறாங்க. ஹல்லேலூயா. 1 2 3 4. நாங்கள் ஆராதித்தால் தூதர் கூட்டம் இறங்கி வரும். நாங்கள் ஆராதித்தால் தேவ சமூகம் கூடி வரும். நாங்கள் ஆராதித்தால் கைதட்டி Alleluia, 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 Alleluia. நாங்கள் ஆராதித்தால் தூதர் கூட்டம் இறங்கி வரும். நாங்கள் ஆராதித்தால் தேவ சமூகம் கூடி வரும். இன்னொரு முறை எல்லாரும் பாடுங்க. சாரோனின் ரோஜாவே பரிசுத்தர், பள்ளத்தாக்கின் லீலியே பரிசுத்தர். சாரோனின் ரோஜாவே பரிசுத்தர், பள்ளத்தாக்கின் லீலியே பரிசுத்தர். ஓ நிறைவான ராஜாவே பரிசுத்தர், நிறைவான ராஜாவே பரிசுத்தர்.
நித்திய தேவனே பரிசுத்தர், எங்கள் நாங்கள் ஆராதித்தார். தூதர் கூட்டம் இறங்கி, தூதர் கூட்டம் இறங்கி வரட்டப்பா. தேவ சமூகம் கூடி வரும். நாங்கள் ஆராதித்தார். தூதர் கூட்டம் இறங்கி வரும். நாங்கள் ஆராதித்தார். தேவ சமூகம் கூடி வரும். அல்லேலூயா, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், நீதியாயிருப்பவரே பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், நீதியாயிருப்பவரே பரிசுத்தர். விண்ணப்பம் கேட்பவரே பரிசுத்தர், விண்ணப்பம் கேட்பவரே பரிசுத்தர். விடுதலை தருபவரே பரிசுத்தர், விடுதலை தருபவரே பரிசுத்தர். தூதர் கூட்டம் இறங்கி வரும். கொஞ்சம் வேகமா பாடுங்க. தேவ சமூகம் கூடி வரும். நாங்கள் ஆராதித்தால் தூதர் கூட்டம் இறங்கி வரும். நாங்கள் ஆராதித்தால் தேவ சமூகம் கூடி வரும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. விண்ணின் தூதரே போற்றுங்களே, மண்ணின் மாந்தரே வாழ்த்துங்களே. மகிமையின் ராஜனே பரிசுத்தர், மகிமையின் ராஜனே பரிசுத்தர். மகத்துவ தேவனே பரிசுத்தர், மகத்துவ தேவனே பரிசுத்தர். நாங்கள் ஆராதித்தால் தூதர் கூட்டம் இறங்கி வரும். நாங்கள் ஆராதித்தால் தேவ சமூகம் கூடி வரும். நாங்கள் ஆராதித்தால் தூதர் கூட்டம் இறங்கி வரும். நாங்கள் ஆராதித்தால் தேவ சமூகம் கூடி வரும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. யெகோவா தேவனே பெரியவர், யெகோவா ரப்பா சுகம் தருவார். யெகோவா தேவனே பெரியவர், யெகோவா ரப்பா சுகம் தருவார். யெகோவா நிசியே ஜெயம் தருவார். யெகோவா நிசியே ஜெயம் தருவார். ஓ யெகோவா சம்மாவே கூட இருப்பார். யெகோவா சம்மாவே கூட இருப்பார். நாங்கள் ஆராதித்தால் தூதர் கூட்டம் இறங்கி வரும். நாங்கள் ஆராதித்தால் தேவ சமூகம் கூடி வரும். நாங்கள் ஆராதித்தால் தூதர் கூட்டம் இறங்கி வரும். நாங்கள் ஆராதித்தால் தேவ சமூகம் கூடி வரும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எல்லாம் கட கட கடன்னு கை தட்டுங்க. ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சோத்திரம். நான் தேவக்கோட்டை என் ஊர். நான் பொள்ளாச்சி 10 வருஷம் ஆச்சு. ஆனால் இப்போது ஒரு 6 மாதமாக எங்கள் வீட்டுக்காருக்கு என்னை விட்டுட்டு போயிட்டாரு. ஆனால் போலீஸ் ஸ்டேஷன்லாம் போயிட்டு வீட்டில் இருந்தேன். ஆனால் எனக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியல. கம்பெனியை விட்டால் வீடு, வீடை விட்டால் கம்பெனி, அப்படித்தான் இந்த உலகம்னு இருந்தேன். அப்போ எனக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியல. குழந்தைய 2 வீட்டுக்குள்ளே விட்டுட்டு
கதவை லாக் பண்ணிவிட்டு தூக்கு போட்டு கழுத்து இறுகிருச்சு. இந்த அம்மா யாருன்னே எனக்கு தெரியாது. ஆனால் எப்படி எங்கள் வீட்டுக்கு வந்தாங்கன்னு தெரியல. வந்து கதவை தட்டுனாங்க. நான் இறங்கிட்டேன். இறங்கி வந்து பார்த்தா அந்த அம்மா என்னம்மா பண்ணுற அப்படின்ட்டு என்னையும் ஒரு அரைஞ்சு ஆண்டவர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி என்னை சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. சர்ச்சுனா எனக்கு என்னன்னு தெரியாது. கடைசி வரையும் அந்த அம்மா என் கூடவே இருந்தாங்க. இந்த வாரம் தான் என் கூட வரலை. என்னை எப்போது கூட்டிக்கிட்டே எங்கே போனாலும் கூட்டிகிட்டு போவாங்க, கூட்டிகிட்டு வருவாங்க. அப்புறம் ஜேக்கப் பிரதரை அறிமுகப்படுத்தினாங்க, சஞ்சு பிரதரை அறிமுகப்படுத்தினாங்க. எனக்கு அரிசி பருப்பு எல்லாம் அவங்க ஒரு டீமாக சேர்ந்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நான் நல்லா இருக்கேன். இன்றைக்கி 25 பேர் பிள்ளைங்க வர்றாங்க. நான் சிறுவலியம் நடத்திட்டுருக்கேன். ஆண்டவர் எனக்கு அந்தளவுக்கு நல்லா வச்சிருக்கிறாரு. கோடான கோடி நன்றி. சாட்சியாய் நிறுத்தினதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். நான் இந்து பாரம்பரிய குடும்பத்தில் பிறந்தவ தான். நான் ஒருத்தி தான் ஆண்டரை ஏற்றுக்கொண்டேன். ஆனால் சீக்ரெட் பிலீவராக இருந்தேன். யாருக்கும் எங்கள் வீட்டில் நான் ஞானஸ்தானம் எடுத்ததோ ஆண்டருக்குள்ளே ரொம்ப வளர்ந்ததோ தெரியாது. ஆனால் ஒரே ஒரு பாரம், நீ ரட்சிக்கப்பட்டால் உங்களுடைய குடும்பத்தாரும் ரட்சிக்கப்படுவார்கள் என்று சொல்லியிருக்காங்க. எங்கள் கிராமத்துலேயும் நான் ஒருத்தி தான் ஃபஸ்ட்டு ரட்சிக்கப்பட்டேன். ஏன்னா என்னுடைய சகோதரி, எங்கள் சகோதரி யாருமே ரட்சிக்கப்படலை. ஆனால் என்னுடைய சகோதரி இந்த நாளிலே ரட்சிக்கப்பட்டு அவங்களும் 3 வருஷம் தான் ஆச்சு ஞானஸ்தானம் எடுத்து. என்னுடைய சகோதரன் மகள் சின்னதுலேருந்து அவள் எங்கள் கூடவே இருப்பாள். பார்த்து அப்படியே நல்லா வளர்ந்து இந்த காலேஜில் காருண்யாவில் பிடெக் முடித்தா. அதுக்கப்புறம் இப்போ ஒரு நல்ல ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது என் பிரதருக்கோ இல்லை என் சிஸ்டர்இன்லாவுக்கோ அவள் சபைக்கு போகிறதோ சர்ச்சுக்குள்ளே ஆண்டருக்குள்ளே இருக்கிறதோ தெரியாது. ஏதோ அத்தை கூட சும்மா போகிறான்னு நினச்சிட்டாங்க. ஆனால் அவள் என்னை காட்டிலும் ரொம்ப ஸ்ட்ராங். கடைசியில் கடந்த வருஷத்தில் மாப்பிள்ளைன்னு சொல்லி அவளுக்கு இது பண்ணும்போது ஃப்ராங்காக சொல்லிட்டா, நான் திருமணம் செய்தால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஊழியம் செய்கிற ஒரு மகனை தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன். அதே போல் கர்த்தர் நல்லவர். அங்கே சென்னை போனப்போ அவளுக்கு எந்த சபை போகிறது என்னன்னு தெரியல. ஒரு வருஷம்லாம் வேறு மாதிரி சபைக்கு போயிட்டு இருந்தான். கடந்த ஒரு வருஷத்தில் என்னுடைய ஃப்ரெண்டு மூலமாக பாஸ்டர் மோகன் பாஸ்டருடைய பிரான்ச்சஸ் OMRல இருக்குது. அந்த சர்ச்சில் பார்த்திங்கன்னா எல்லாம் நல்லா படித்து எல்லாம் ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க. அங்கே போனப்போ அங்கே பாஸ்டரு, அங்கே இருக்கிற ஒரு யூத் மினிஸ்ட்ரி செய்கிற தம்பி, அந்த தம்பி சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி செய்கிறாரு. இவளை வாட்ச் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. கடந்த 1 மாதத்துக்கு முன்பாக இந்த பொண்ணை நாங்கள் திருமணம் செஞ்சுக்கலான் இருக்கோம் அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. உடனே அவள் சொல்லிட்டா, நான் ஃபாஸ்ட் பண்ணி ப்ரேயர் பண்ண பிறகு தான் சொல்லி. அப்போ எங்கள் குடும்பத்துலேயும் சொன்னாங்க, உமக்கு சித்தமானால் இந்த காரியத்தை நீங்கள் நடத்துங்கன்னு சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணோம். 1 மாதம் கூட ஆகலை. ஆண்டவர் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அழகாக அந்த காரியத்தை நடத்தினார். ஹல்லேலூயா. அந்த குடும்பமும் எங்கள் குடும்பமும் ஐக்கியப்படும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த தம்பி ஒரு நல்ல MNC கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு. ஒர்க் பண்ணுறது போக ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த சர்ச்சில் நல்ல மினிஸ்ட்ரி ஒரு 7 வருஷமாக பண்ணிகிட்ருக்காரு. காருண்யாவில் படிச்சுட்டு நேராக அங்கே போய் சென்னையில் ஜாபில் ஜாயின் பண்ணதில்லை. அதனால் என்ன மாத்திரம் இல்லை, குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவர்களே, ஒருவேளை இந்த இடத்துல நீங்கள் என் குடும்பத்தில் என் கணவன் வரல, என் மனைவி வரல, என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படலைன்னு சொல்லி ஒரு நாளும் சோர்ந்து போயிடாதீங்க. அதுக்கு நானே சாட்சி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா ஒவ்வொருத்தராக நானும் வீட்டுக்கு தெரியாமல் தான் ஆண்டருக்குள்ளே வந்தேன். ஆனால் இன்றைக்கி பார்த்தா முழு குடும்பமே கடவுளுக்குள்ளே ஆண்டருக்குள்ளே அதனால் நம்ம பாரத்தோடு நம்ம குடும்பத்துக்காக ஜெபிக்கும் போது ஒரு நாளும் கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. சொல்லாமல் தான் நாங்கள் ஆஸ்பத்திரிக்கு போனால் ஒன்றும் இல்லைன்ட்டாங்க. ஐயா கூட ஜாமான் அம்மா கூட ஜாமான்னு சொன்னாங்க. நமக்கு உடம்பு பரவாயில்லைங்க, காய்ச்சல் சளியால் ஒன்றும் இல்லைங்க. இயேசு நாமத்தினால. கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும். மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும். கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்று வனாந்தரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று. நம்முடைய சபை ஒரு எழுப்புதலின் சபையாக மாற நம் ஒவ்வொருவருக்குள்ளாய் தேவன் தம்முடைய மகிமையை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். அவருடைய மகிமை உங்களை கொண்டுதான் வெளியரங்கமாக போகிறது. மெய்யாகவே நம்முடைய சபையிலே தேவன் எழுப்புதலை ஊற்றி கொண்டிருக்கிறார். ஒரு மகா பெரிய அறுவடையை தேவன் நம்முடைய சபையிலே தந்து கொண்டிருக்கிறார். நம்முடைய தலைமுறைகளிலே ஒரு பெரிய அறுவடையை பார்க்க போகிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. ஆண்டவர் உலர்ந்த எலும்புகளை உயரடச் செய்கிற நாட்கள் இந்த நாட்களாக இருக்கிறது.
அது மாத்திரமல்ல, உள்ளங்கை மேகம் இப்பொழுது நம்முடைய சபைக்கு நேராக எழும்பிக் கொண்டிருக்கிறது. ஒரு பெருமழையின் இரைச்சல் சத்தம் கேட்கப் போகிறது. சாதாரண மனிதனாகிய உங்களை கொண்டு அவர் அசாதாரண மனிதனாக மாற்றப் போகிறார். ஹல்லேலூயா. ஜெப சேனைகள் எங்கும் எழும்பிக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு விஷயம், உங்களுடைய கண்களை இந்த உலகத்துக்கு அடுத்ததை பார்க்காம ஆவிக்குரிய உலகத்தை கொஞ்சம் சற்று உற்று நோக்கி பாருங்கள். ஆவிக்குரிய உலகம் இன்றைக்கு எப்படி போய் கொண்டிருக்கிறது தெரியுமா? எங்கு பார்த்தாலும் எழுப்புதல் எழுப்புதல் நடந்து கொண்டிருக்கிறது. இதுதான் எழுப்புதலின் காலம். எழுப்புதல் எங்கேயோ அல்ல, எங்கும் எழுப்புதல் நடந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய சபையிலையும் எழுப்புதல் நடந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகுமாம். கர்த்தரின் மகிமை என்றால் என்ன? கொலோசியர் எழுதின புஸ்தகம் 1வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசிக்கும் போது, புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். மகிமை எங்க இருக்குது? உங்களுக்குள் இருக்கிறது. கிறிஸ்துவானவர் மகிமையாய் உங்களுக்குள் இருக்கிறார். உங்களுக்குள் இருக்கிற அந்த மகிமை தான் வெளியரங்கமாகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. உலகத்தை பார்க்கும்போது எங்கு பார்த்தாலும் இப்பொழுது வீதியிலே வாலிபர்கள் எல்லாரும் வெளிநாடுகளிலே பார்க்கும் போதெல்லாம் பாருங்கள், லண்டன் தேசத்திலே, கனடாவிலே, வேல்ஸிலே, பிரான்ஸிலே எல்லா ஜனங்கள் எல்லாரும் வெளியிலே வந்து டேமரின் நடித்து கூட்டம் கூட்டமாய் ஊர்வலமாய் ஒவ்வொரு நாளும் எழுப்புதலை போற்றிக்கொண்டே இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. எங்கு பார்த்தாலும் கூட்டம் கூட்டமாய் ஜனங்கள், லட்ச லட்ச ஜனங்கள் கூடி ஆண்டவரை ஆராதிக்கிறார்கள். இப்பொழுதெல்லாம் சபையின் ஆலயம் பத்துவதில்லை. எல்லாம் வெளியிலே வீதியிலே வந்து தெருக்களிலே நின்று திரள் திரளாய் ஜனங்கள் கூடி கர்த்தரை ஆராதிக்கிறார்கள். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய இந்திய தேசத்திலும் கர்த்தர் எழுப்புதலை ஊற்றி கொண்டிருக்கிறார். ஆந்திராவை எடுத்துக்கொண்டோமானால் ஆந்திராவிலே பாருங்கள், குறைஞ்சது 1000 பேர் உள்ள சபைகள் தான் சின்ன சபையாக இருக்கிறதாம். ஹல்லேலூயா. அப்படியானால் எல்லா சபைகளையும் கர்த்தர் எழுப்புதலை ஊற்றி கொண்டிருக்கிறார். இன்னும் நாம் நம்முடைய தமிழ்நாட்டிலையும் பார்க்கலாம். மோகன் சிலாசரஸ் அந்த இடங்களிலே பார்க்கும்போது லட்சக்கணக்கான ஜனங்கள் கூடுகிறார்கள். அது மட்டுமல்ல, பிரதர் ஆலன் பால் அவர்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறார். பாஸ்டர் டி மோகன் அவர்களை கொண்டு ஒவ்வொரு ஆராதைக்கு 30,000க்கு மேல் ஜனங்கள் வந்து கொண்டு இருக்கிறார்கள். நாம் எந்த நிலையிலே நின்று கொண்டு இருக்கிறோம்? கர்த்தர் நம்மையும் பார்த்து சொல்கிறார், உன்னிடத்திலிருந்தும் தேவனுடைய மகிமை வெளியரங்கமாகும். கர்த்தர் என்னோடு கூட பேசினது அதுதான். உன்னிடத்திலிருந்து மகிமை வெளியரங்கமாகிற ஒரு நாட்களுக்குள்ளாய் வந்திருக்கிறோம். உலர்ந்த எலும்புகளை உயிரடை செய்கிற தேவனுடைய வல்லமை நம்முடைய ஆலயத்திலும் விளாவிக் கொண்டு இருக்கிறது. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட விதத்திலே கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாக பண்ண அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. உலகத்தையே பார்த்து கொண்டு இருக்கார். எனக்கு என்ன தருவார்? எனக்கு வியாதி சுகமாகுமா? எனக்கு இது இந்த உலகம் பொய்யான ஒளியகம். நம்ம கூட இப்போ பாடணும், என்னது? பொய் வழி. பொய் வழியை விட்டு மெய்யான உலகம் பரலோக ராஜ்யம்தான். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய உலகம். அதற்கு நேராக உங்களுடைய கண்களை திறப்புங்கள். அருமையான ஐயா சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள். ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளுக்காக நாம் என்ன பிரயாசப்படுகிறோம்? தேவ ராஜ்யத்திற்காக நான் என்ன பிரயாசப்படுகிறோம்? ஒரு எழுப்புதல் உண்டாக வேண்டும் என்றால் ஒரு தனி மனிதனில் இருந்து தான் அது தொடங்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு வீட்டில் ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ சிறந்த ஜெப வீரர்களாய் எழுப்புதல் வாஞ்சி உள்ளவர்களாய் இருந்து விட்டால் கட்டாயம் அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். அந்த எல்லை முழுவதுமாய் அந்த ஆசீர்வாதம் மற்றவர்களையும் பற்றி பிடித்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. எனவே அருமையான தேவனுடைய தனி மனிதனை கர்த்தர் நோக்குகிறார். ஒவ்வொருவரை தனித்தனியாய் நோக்குகிறார். குடும்பமாய் நோக்குவதல்ல. உங்களை ஒரு கிராமத்தில் உள்ளவர்களை நோக்க அவங்க எழுப்புதல் அடையிட்டு அவங்க இப்போ எனக்கு வயசு இல்லை இல்லை. உங்கள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் கர்த்தர் நோக்கி கொண்டிருக்கிறார். இவளிடத்திலிருந்து என்னுடைய மகிமையை நான் எப்படி வெளிப்படுத்துவேன்? இவளிடத்திலிருந்து என்னுடைய மகிமையை எப்படி வெளிப்படுத்துவேன்? ஐயோ, சோர்ந்து போய் கிடக்கிறாளே, ஐயோ இந்த உலகம் உலகம் என்று சொல்லி கிடக்கிறாளே என்று சொல்லி ஆண்டவர் வேதனையோடு கூட உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து கொண்டு இருக்கிறார். இன்றைக்கு கர்த்தருக்காக அவருடைய மகிமை வெளிப்படுத்துகிறவர்கள் எத்தனை பேர்? ஆண்டவருக்காக ஒப்பு கொடுக்கிறவர்கள் எத்தனை பேர்? ஹல்லேலூயா. இந்த நாட்கள் இனி கொஞ்ச காலம் கூட இல்லை. ஆண்டவருடைய வருகை சீக்கிரமாக இருக்கிறபடினாலே இவ்வளவு நாள் உலகத்திலே சார்ந்து கொண்டு இருக்கிறதான தேவ பிள்ளையை உன்னை கர்த்தர் சொல்லுகிறார், உன்னிலிருந்து என்னுடைய மகிமையை வெளியரங்கமாக்க நான் விரும்புகிறேன்.
வருகிறேன், எனவே நீ ஆயத்தப்படு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆமென். வேதத்திலே பார்க்கிறோம், ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனும் ஆண்டவருக்காக செய்த கிரியைகளை ஆண்டவர் மறக்கவே இல்லை. ஹல்லேலூயா. ஒரு தனி மனுஷன் எலியாவே ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். ஒரு தனி மனிதன் நெகேமியா, ஆண்டவர் அவன் கவர்மெண்ட் ஜாப்ல இருந்தாலும் ஆண்டவருக்காக செய்த காரியத்தை கர்த்தர் வேதத்தில் எழுதியிருக்கிறார். ஒரு தனி மனிதன் தான் அவன் தானியேல். அவன் சிறையிருப்பில் இருந்தாலும், அவனுடைய வாழ்க்கை சிறையிருப்பில் இருந்தாலும் அவன் தேவனுடைய மகிமை வெளிப்படுத்தினான். ஒரு தனி மனிதனாய் அரண்மனைக்கு போன எஸ்தர் ராஜாத்தி, அவளை கொண்டுதான் தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்தினார். ஒரு தனி மனிதனாய் இருந்த தெபொராளை கொண்டு கர்த்தர் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தினார். இன்னும் புதிய ஏற்பாட்டுக்கு வருமானால் 12 சீசர்களும் ஆங்காங்கே சிதறடிக்கப்பட்டு தனியாய் போனார்கள். இந்தியாவுக்கு தோமா என்கிற ஒரு தனி மனிதனை கொண்டுதான் இந்தியாவிலே தேவன் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார். ஹல்லேலூயா. நாங்கள் தனியாக இருந்து எப்படி ஜெபம் பண்ண ஒத்தேலன் இல்லை. உங்களுக்குள்ளாக தேவனுடைய மகிமை வெளியரங்கமாக வேண்டும் என்றால், உங்களுக்குள்ளாக தேவனுடைய வல்லமையை குறித்து, தேவனுடைய காரியங்களை குறித்து ஒரு தாகம் உண்டாக வேண்டும். ஹல்லேலூயா. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன், அவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்று சொல்லியிருக்கிறார். ஒவ்வொரு மனிதனும் எழுப்புதலுக்கு ஆயத்தமாக வேண்டும். கடந்த நாட்களிலே சதீஷ்குமார் அவருடைய எழுப்புதலை குறித்து நான் பார்த்து கொண்டிருந்தேன். அப்பொழுது அவர் 2005 வரைக்கும் அவருடைய சபையில் 30 ஆத்துமாக்கள் தான் இருந்தார்களாம். 2005 வரைக்கும். 2005க்கு அப்புறமாக கர்த்தர் பேசினாராம், உன்னுடைய சபையை உலகத்திலேயே பெரிய சபையாக மாற்றுவேன்னு சொல்லி. 2005க்கு அப்புறம் அந்த சபையில் உள்ள ஒவ்வொருவரும் ஊழியம் செய்ய ஆரம்பித்தார்களாம். அவர் சொல்கிறார், என் சபையார் மிகவும் நல்லவர்கள், அவர்கள் ஒவ்வொருவரும் ஊழியம் செய்ய ஆரம்பித்தார்கள். 2005லிருந்து 2011க்குள்ளாக 30,000 ஜனங்கள் ஆலயத்தை நிரப்பி விட்டார்களாம். ஹல்லேலூயா. இப்பொழுது 2011லிருந்து இந்த 2024க்குள்ளாக அவருடைய சபையில் 1,20,000 பேர் வாரந்தோறும் கூடுகிறார்களாம். ஹல்லேலூயா. வாரந்தோறும் 1,20,000 பேர் அவருக்கு பெரிய கூடாரம் அமைத்து, எத்தனையோ ஏக்கர் கணக்கில் நிலத்தை அமைத்து கர்த்தரை ஆராதித்து கொண்டிருக்கிறார்கள். ஏதோ கிராமத்தில் நான் மட்டும்தான் வாரேன்னு சொல்லி பெருமை தட்டி கொள்ளாதீர்கள். எழுப்புதலின் காலம். கொஞ்சம் உங்களுடைய கண்களை உலகத்தில் உள்ள செல்லையே பார்த்து கொண்டிராதபடிக்கு அங்கே ஆவிக்குரிய உலகம் எப்படி இருக்கிறது என்று சொல்லி பாருங்கள். ஆவிக்குரிய உலகம் இன்றைக்கு மிகவுமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய எழுப்புதல் எங்கும் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. ஜெபிக்கும்படியாய் ஜெப சேனைகள் எங்கு பார்த்தாலும் எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. தெருக்களிலே முழங்காலில் ஊன்றி ஜெபிக்கிற ஜெப கூட்டத்தை கர்த்தர் எழுப்பிக் கொண்டிருக்கிறார். ரோட்ல நடக்கிறார்கள். ஆவியானவர் ஏவன உடனே ரோட்ல இருந்து முழங்கால் படிட்டு கண்ணீரோடு கூட இந்த தெருவை சந்தியும், இந்த வீதியை சந்தியும் என்று சொல்லி முழங்குகிற தேவ பிள்ளைகள் இருக்கிறார்கள். நாம் எங்கே நிற்கிறோம்? கர்த்தர் அதைத்தான் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்கிறார். வேதத்திலே வாசிக்கும் போது, எலியாவை குறித்து வாசிக்கும் போது, எலியா ஒரு தனி மனிதனாக இருந்து ஒவ்வொரு அந்த தேசத்திலே ஒரு எழுப்புதலை கொண்டு வந்தார். கர்த்தாவே, நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்று ஜெபம் பண்ணும்போது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலிகளையும் விறகுகளையும் மண்ணையும் பட்சித்தது. வாய்க்காலில் இருந்த தண்ணீரை நக்கி போட்டது. ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது முகப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்றார்கள். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு தனி மனிதன் எழும்பி வருகிறான். கர்த்தர் தான் தெய்வம் என்று நான் நிரூபிக்க போகிறேன், நான் சொல்ல போகிறேன், ஜனங்களுக்கு நான் நிரூபித்து காட்டப் போகிறேன் என்று சொல்லி ஒரு தனி மனிதன் தைரியமாய் எழுந்து ராஜாவுக்கு முன்பதாக வந்து நிற்கிறான். அவன் அந்த பலிவிட, அவனுடைய பாரம் என்ன? ஜனங்கள் இஸ்ரவேலர் எல்லாரும் பின்னாலே போய்விட்டார்களே, மறுபடியும் அவர்கள் போய் பாகால்களை தேடிவிட்டார்களே, பின்வாங்கி போய்விட்டார்களே என்ற ஒரு பாரம் ஒரு தனி மனிதனுக்குள்ளாய் எழும்பினது. அப்பொழுது அவன் வீறு கொண்டு எழுந்திருந்து அவன் செய்கிறான், பலிபீடத்தை செப்பனிட்டு அங்கே ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறான். அக்கினியை வானத்திலிருந்து இறக்கும் ஆண்டவரே, அக்கினியை வானத்திலிருந்து இறக்கும் ஆண்டவரே, நீரே தேவன் என்று இந்த ஜனங்கள் எல்லாரும் அறியும்படி செய்தருளும் ஆண்டவரே என்று சொல்லி பாரத்தோடு கூட மிகவும் வைராக்கியத்தோடு கூட அவன் ஜெபிக்கிறான். அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி வருகிறதை சகல
தேசத்தார்களும் அவர்கள் எல்லாரும் பார்க்கிறார்கள். ஹல்லேலூயா. அவனுக்குள்ளாய் இருந்ததான இயேசுவே தெய்வம் என்று சொல்லி எல்லா ஜனங்களும் அறிய வேண்டும். அந்த ஒரு வைராக்கியம் அவனுக்குள்ளாய் இருந்தது. அது மட்டுமல்ல, ஜனங்கள் பின்வாங்கி போய்விட்டார்கள். இவர்கள் மறுபடியும் திரும்பி பலிபீடங்கள் செப்பனிடப்பட வேண்டும் என்கிறதான வைராக்கியம் அந்த எலியாவுக்குள்ளாய் இருந்தது. அது மட்டுமல்ல, பாகால்களை முற்றிலும் அழித்து போட வேண்டும் என்கிறதான ஒரு வைராக்கியம் அந்த எலியாவுக்குள்ளாக இருந்தது. அவன் கூட 10 பேர் இல்லை, அவன் கூட 20 பேர் இல்லை, அவன் தனியாக போய் நின்று அந்த காரியத்தை செய்கிறான். ஒவ்வொரு தனி மனிதனிலிருந்து தான் எழுப்புதல் ஆரம்பிக்கும். உனக்குள்ளாக எலியாவுக்குள்ளாய் காணப்பட்டதான அந்த வைராக்கியம், அந்த ஆவியின் வைராக்கியம், அந்த எழுப்புதலின் வைராக்கியம் உங்களுக்குள்ளாய் இருக்குமானால் கர்த்தரும் உங்களையும் அவர் தம்முடைய ஞாபக புஸ்தகத்திலே பேரை எழுதி வைத்து, இந்த மகளுடைய ஜபத்தினாலே இந்த பாகால்கள் அழிந்து போனது, இந்த மகளுடைய ஜபத்தினாலே நான் இப்படி இந்த தேசத்திலே ரட்சிப்பை கட்டளையிட்டேன் என்று சொல்லி அவர் மறக்காமல் எழுதி வைக்கிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்து பாருங்கள், நெகேமியாவை குறித்து வாசிக்கும் போது அவன் சபைக்காக அவன் வைராக்கியமாய் இருந்தான். சபையின் காரியங்களுக்காக ஜெபம் பண்ணினான். வாசிப்போம். எஸ்ரா எழுதின புஸ்தகம் 1வது அதிகாரம் 5வது வசனத்தையும், நெகேமியா எழுதின புஸ்தகம் 2வது அதிகாரம் 4வது வசனத்தையும் ஒருவர் வாசிக்க கேட்போம். வாசியுங்கள். எருசலேமில் உள்ள கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு போகும்படி யூதா பென்யமீன் வம்சங்களின் தலைவரும் ஆசாரியரும் லேவியரும் அன்றி எவர்கள் ஆவியை தேவன் ஏவினாரோ அவர்கள் எல்லாரும் எழும்பினார்கள். எதற்கு? ஆலயத்தை கட்டும்படி. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனுடைய சபையை கட்டும்படி, தேவனுடைய ஆலயத்தை கட்டும்படி இந்த எஸ்ராவை போல, இந்த நெகேமியாவை போல முன்னிற்கக்கூடியவர்கள் யார் என்று சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு தேடி வந்து கொண்டிருக்கிறார். இவ்வளவு நாள் உங்களுக்காக, உங்கள் குடும்பத்துக்காக உங்களுடைய கண்களையே நோக்கி பார்த்தது போதும். இனி மேலே நோக்கி பாருங்கள், ஆவிக்குரிய காரியத்தை நோக்கி பாருங்கள். கர்த்தருடைய உள்ளம் யாரை தேடிக்கொண்டிருக்கிறது? சபையை கட்டும்படியாய், ஆலயத்தை கட்டும்படியாய் தாகத்தோடு கூட இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை, இருதயங்களை ஆண்டவர் இன்றைக்கு தேடி வந்து கொண்டிருக்கிறார். நெகேமியா என்ன செய்தானாம் பாருங்கள். 1வது அதிகாரம், நெகேமியா எழுதின புஸ்தகம் 1வது அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிக்கும் போது வாசியுங்கள். அதற்கு அவர்கள், சிறையிருப்பில் மீந்திருந்தவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமில் அலங்கம் இடிப்பட்டது, அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டதுமாய் கிடைக்கிறது என்றார்கள். பாருங்க, இங்கே சிறையிருப்பில் ஜனங்கள் மகா தீங்கையும் அனுபவிக்கிறார்கள். சபையை பார்க்கிறான். அங்கே எருசலேமின் அலங்கம் இடிபட்டு கிடக்கிறது. மட்டுமல்ல, அந்த ஜனங்கள் எல்லாரும் சிறைப்பட்டு போனார்கள். அந்த ஜனங்கள் எல்லாரும் பொல்லாதவர்கள் கைக்குள்ளாக சிறைப்பட்டு போனார்கள். அவர்கள் மகா தீங்கை என் ஜனங்கள், தேவ பிள்ளைகள் அனுபவித்து கொண்டு இருக்கிறார்கள் என்ற காரியத்தை கேட்டபோது 4வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. வார்த்தைகளை கேட்டபோது உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபிக்கிறார். ஹல்லேலூயா. இவர் எங்கே இருக்கிறார்? இவர் அரண்மனையிலே ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனா, ராஜாவினுடைய கைகளுக்கு தண்ணீர் வாய்த்து திராட்சை ரசம் பரிமாறி கொடுக்கிற ஒரு உன்னத வேலையில் இருக்கிறார். இவருக்கும் அந்த அலங்கம் இடிபட்டதுக்கும் சம்பந்தமே இல்லை. ஆனாலும் அதை கேள்விப்படுகிறார். தேவ ஆலயம் இடிபட்டு கிடக்கிறதாம். தேவ ஆலயத்தை கட்டுவதற்கு யாரும் இல்லையாம். ஆலயத்தை முன்னின்று நடத்துவதற்கு யாரும் இல்லையாம். இடிபட்டு கிடக்கிறதாம். ஜனங்கள் எல்லாரும் தீங்கை அனுபவித்து கொண்டு இருக்கிறார்களாம். விசுவாசிகள் எல்லாரும் ரொம்ப பெரிய கஷ்டத்துக்குள்ள போய்கொண்டு இருக்கிறார்களாம் என்று கேட்டபோது அவன் அரண்மனையில், நான் ராஜாவுக்கு திராட்சரசம் வார்க்கிறவன், அவனுக்கு பசியும் இல்லை, பட்டினியும் இல்லை, கஷ்டமும் இல்லை, அவனுக்கு டான மாசமான சம்பளம் வந்தது இருக்கும். ஆனாலும் கூட முழங்கால் படியிட்டார், உபவாசித்தார், அழுதார். சில நாட்களாய் துக்கம், சில நாட்களாய் அதை குறித்ததான ஒரு பாரம். என்னுடைய ஆலயம் இப்படி கிடக்கிறது, என்னுடைய ஆலயம் இப்படி இருக்கிறது, என்னுடைய சபையார் தீங்கை அனுபவித்து கொண்டு இருக்கிறார்களே, என் சபையில் இப்படிப்பட்டதான ஒரு தீங்குகள்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. ஐயோ ஆண்டவரே, நான் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன், நான் சாப்பிட மாட்டேன், ராஜாவின் போஜனமானாலும் எனக்கு அது வேண்டாம் என்று சொல்லி ஒதுக்கிவிட்டு அவன் அறையிலே சில நாளாய் துக்கித்து அழுது ஆண்டவரை நோக்கி மன்றாடி ஜெபிக்கிறான். அவனுடைய மன்றாட்டை கேட்டு ராஜா சொல்லுகிறார்,
சொல்லுகிறார். 2வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம். தேவாலயத்துக்கு இருக்கிற அரணின் கதவு வேலைக்கும் நகர அலங்கத்தின் வேலைக்கும் தங்க போகிற வீட்டின் வேலைக்கும் மரங்களை ராஜாவின் வனத்துக்கு காவலாகிய ஆசாப் எனக்கு கொடுக்கும்படிக்கும் அவனுக்கு ஒரு கடிதம் கட்டளையிடப்படுவதாக என்றேன். என் தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல் இருந்தபடியால் ராஜா அவைகளை எல்லாம் கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. ராஜாவின் இடத்துல போய் சொல்லுகிறான். தேவனை நோக்கி அழுது மன்றாடி ஜெபிச்சுட்டு ராஜா கிட்ட போறாரு. ராஜாவே, என்னுடைய தேவனுடைய ஆலயம் அங்கே இடிவிட்டு கிடக்கிறது. ஜனங்கள் மகா தீங்கை அனுபவித்து கொண்டு இருக்கிறார்கள். எப்படி நான் சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்னு சொன்னோன்னே ராஜா சொல்கிறார், சரி நீ போய் பார்த்துட்டு வா, ஏறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? இல்லை, நான் ஆலயத்தை கட்டணுமா? அப்படியா? அப்போ நீ உனக்கு வேண்டிய எல்லா கதவு வேலைக்கு வேண்டிய எல்லா மர வேலைக்கு வேண்டியதான மரங்களை எல்லாம் தருகிறேன், எல்லா பணங்களையும் தருகிறேன், எல்லா செலவுகளையும் நானே பார்த்து கொள்கிறேன் என்று சொல்லி ராஜா அவர் சொல்லுகிறார். தேவனுடைய தயவுள்ள கரம் இருந்தபடினாலே தான் கேட்டதையெல்லாம் ராஜா கொடுத்து அனுப்பினாராம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது கூடுமா? ஒரு அந்நிய ராஜா, ஒரு அந்நிய காரியமும், ஆனால் தேவ ஆலயத்துக்காக இவன் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி கதவு வேலைக்கு ஆள் வேணுமே, மர வேலைக்கு வேணுமே, இதுக்கு வேணுமே என்று சொல்லி கேட்டபோது கர்த்தர் அதை கொடுப்பதற்கு ஆயத்தமானார். ஹல்லேலூயா. அந்த ராஜாவினுடைய இருதயத்தை அசைத்து ஆலயத்துக்கு தேவையான அத்தனையும் கொடுக்கிறாராம். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய உள்ளத்திலும் ஆலயத்துக்கான காரியங்களுக்காக உங்களுடைய இருதயம் ஏவப்பட வேண்டும். ஹல்லேலூயா. உங்களுடைய இருதயம் ஆலயத்தில் வருகிற ஒரு தேவ பிள்ளை கூட துக்கத்தோடு கூட இருந்துட விடக்கூடாது. ஹல்லேலூயா. ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக காணப்பட வேண்டும். நீங்கள் ஒவ்வொருவரும் நெகேமியாக்களாக, நீங்கள் ஒவ்வொருவரும் எஸ்ராக்களாக எழும்புவீர்கள். ஆனால் கர்த்தரே சட்டங்களை உங்களுக்கு நேராக அனுப்பி கொண்டு இருப்பார். ஹல்லேலூயா. ராஜாக்களிடத்திலிருந்து, அதிகாரிகளிடத்திலிருந்து உங்களுக்கு தயவு கிடைக்கும். ஐயோ, வேலை பார்க்குறேன், என்னை அவங்க அப்படி பண்ணுறாங்க, என்னை சிடுன்னு பேசுகிறாங்க, ஐயோ என்னை வேலை விட்டு தூக்கிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? தேவ சமூகத்திலே கர்த்தருடைய ஆலயத்துக்காக முழங்கால் படியிட்டு உபவாசித்து ஜெபித்து பாருங்கள். தேவ தயவுள்ள கரம் ராஜாவின் இடத்தில் உங்களுக்காக பேசி கிருபை கிடைக்க வைக்கும். ஹல்லேலூயா. ராஜாவின் இடத்தில் உங்களுக்கு தயவு கிடைக்க வைக்கும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு ஆண்டவர் விரும்புவது என்ன? தேவனுடைய பிள்ளைகள் தனிப்பட்ட விதத்திலே அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் எழும்ப வேண்டும். என் ஆண்டவர் என்னோடு கூட பேசினது என்ன? கோயிலுக்கு கூட்டமாக வரும்போது ஜெபம் பண்ணுறாங்க, ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையிலே தனி ஜெபம் இல்லை, அவருடைய வாழ்க்கையிலே தனியாக என்னை தேடுவதில்லை, தனியாக உபவாசிப்பதில்லை. எனவே நீ இதை போய் சொல்லு என்று சொல்லி ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுத்து அனுப்பினார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, சபையிலே கூடி ஜெபிப்பது மட்டுமல்ல, உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் எதிர்பார்க்கிறது என்ன? எலியாவை போல ஒரு தனித்தவனாய் தேசத்துக்காக, பின்மாற்றம் அடைந்த ஜனங்களுக்காக நிற்க வேண்டும். இந்த நெகேமியாவை போல சபைக்காக, அழகத்திற்காக தேவ பிள்ளைகள் தனியாக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, தானியேலை குறித்து வாசிக்கும்போது அவனும் ஒரு தனியாக நின்று இந்த போராடி நான் பாருங்கள். தானியேலுடைய வாழ்க்கையை குறித்து பார்ப்போமானால், அவன் சிறையிருப்புக்கு பாபிலோனுக்கு கொண்டு போகப்படுகிறான். 17 வயசுல இவன் தான் அழகா இருக்கிறான், இவன் தான் ஞானின்னு சொல்லிட்டு இவனோடு கூட சேர்ந்த நண்பர்களையும் ராஜ அரண்மனைக்கு, பாபிலோனுடைய ராஜ அரண்மனைக்கு கொண்டு போகிறார்கள். 17 வயசுல போனவன் அந்த ராஜா இவனுடைய பேரையே மாத்துறான். இவனுடைய பேர் தானியேல், அவனுடைய பேரை பெல்தசார் என்று சொல்லி மாற்றுகிறான். அது மட்டுமல்ல, இவனுடைய அடையாளத்தையே அழிக்கிறான். மட்டுமல்ல, இவனுக்கு அன்னகர்களாக்குகிறான். ராஜாவுக்காகவே வாழணும், குடும்ப வாழ்க்கை இருக்கக்கூடாது என்று சொல்லி இவர்களை அன்னகர்களாக்குகிறான். இப்படிப்பட்ட கொடுமையான தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு எதிர்காலம் இல்லாமல் எல்லாமே அடையாளம் கூட அழிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் அவன் தன்னுடைய ஜனங்களின் தேசத்தின் சிறையிருப்புக்காக ஜெபிக்கிறவனாயிருக்கிறான். ஹல்லேலூயா. அந்த தன்னுடைய வாழ்க்கையிலே சிறையிருப்பு, தனக்கு வாழ்க்கையிலே ஒரு சூனியம் நிறைந்த ஒரு வாழ்க்கையில் இருக்கிறான். ஆனால் ராஜா ஒரு கட்டளை போடுறாரு, 3 மாதத்துக்கு யாரும் எந்த கடவுளையும் வேண்டக்கூடாது, அப்படி வேண்டவங்களை சிங்கத்தின் கெபியில் தூக்கி போட்டுருவேன்னு சொன்னபோது அவன் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நான் தேவனை நோக்கி ஜெபிப்பேன்,
என் ஜனங்களுடைய சிறையிருப்பு 70 வருஷம்னு ஆண்டவர் சொன்னார். 70 வருஷத்தில் என்னுடைய ஜனங்களுடைய சிறையிருப்பு மாறும்னு சொல்லியிருக்கிறாரு. இது 70வது வருஷம் சிறையிருப்பு மாறணும் ஆண்டவரே என்று சொல்லி, அதற்காக நான் ஜெபிக்கிறேன் என்று சொல்லி உபவாசித்து தன்னைத்தானே தேவனுக்கு ஒப்பு கொடுத்து பலகணிகள் திறந்திருக்க ஜெபம் பண்ணான். யாரும் அவன் ஜெபத்தை தடுக்க முடியல. அவன் வந்து சொன்னாங்க, 3 மாதத்துக்கு ஜெபம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களே, இதோ ஜெபிக்கிறானே பாரு, இவனை தூக்கி சிங்கக்கபியில் போடுங்கன்னு சொல்லி அவன் சொல்கிறான், சிங்கக்கபியில் போட்டாலும் சரி நான் ஜெபிப்பதை விட மாட்டேன். ஹல்லேலூயா. என் ஜனத்தின் சிறையிருப்புக்காக நான் நிற்பேன், என் தேசத்துக்காக நான் நிற்பேன். என் தேசத்து ஜனங்கள் சிறையிருப்பில் கிடக்கிறார்களே, அவர்கள் எப்படியாயிலும் தெரிந்து விட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி மன்றாடுகிறான். கர்த்தர் சிங்கங்களின் வாய்களை அடைத்து அந்த ராஜாவே சொல்லுகிறார், தானியேலின் தேவனைப் போல உலகத்தில் வேறு ஒரு தேவனே இல்லை என்று ராஜாக்கள் சொல்லும்படி அன்றைக்கு தானியேல் என்ற தனி மனிதனின் வைராக்கியம், தனி மனிதனின் ஜெபம் இருக்குமானால், அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுடைய ஒவ்வொருவருடைய ஜெபமும் சிறையிருப்பில் கிடக்கிற ஜனங்களுக்காக, தேசம் எப்படி கிடக்கிறது அந்த ஜனங்களுக்காக நீங்கள் அழுது உபவாசித்து ஜெபிப்பீர்களானால் தேசத்தில் சீக்கிரத்தில் ஒரு குரல் கேட்கும், கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம், அவரிடத்தில் சேருங்கள், அவர் உங்களை விடுவிப்பார் என்கிற ஒரு குரல் பாராளுமன்றத்திலே, சட்டமன்றத்திலே ஒலிக்கும் என்று சொல்லுகிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? அதற்காக தேவன் உன்னைத்தான் தேடிக்கொண்டிருக்கிறார். அதற்காக தேவன் உங்களைத்தான் தேடிக்கொண்டிருக்கிறார். ஒரு தனி மனிதனை தேடிக்கொண்டிருக்கிறார். அந்த தனி மனிதன் நீங்களாக இருக்கக்கூடாதா? அந்த தானியேல் நீயாக இருக்கக்கூடாதா? அந்த நெகேமியா நீயாக இருக்கக்கூடாதா? அந்த எலியா நீயாக இருக்கக்கூடாதா? இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் கடந்த நாட்களில் அவருடைய காரியங்கள் எல்லாம், லட்சத்து ஜனங்கள் எல்லாம் சபைக்கு நேராய் வந்து கொண்டே இருக்கிறார்கள். எனக்கும் ஆண்டவர் பேசியிருக்கிறார், நமக்கு ஒரு மகிமையான ஆலயம் எழும்ப போகிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. திரள் கூட்ட ஜனங்களை நம் கண் முன்னால் கர்த்தர் கொண்டு வரப்போகிறார். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஒரு விசை இந்த வார்த்தை நிறைவேறினாப்பா, ஒரு மகிமையான ஒரு எழுப்புதல் ஆண்டவரே, ஒரு மகிமையான ஒரு தேவனுடைய ஆலயம் ஆண்டவரே, திரள் கூட்ட ஜனங்கள் ஆண்டவரே, சுற்றிலும் இருக்கிற கிராமங்களிலே சிறையிருப்பில் இருக்கிற ஜனங்கள் எல்லாரும், சிறையிருப்பில் இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தரிடமாய் திரும்புவார்களாக. கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று உம்மிடத்தில் வருவார்களாக. ஆவியானவரே, ராபா சங்கர கௌதரல ரபா, எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஈவன் ராபர்ட்ஸ் என்கிறதான ஒரு கர்த்தருடைய தாசனுக்கு அவர் வாலிப வயதிலே இருக்கும்போது ஒரு நாள் ஆண்டவர் அவருக்கு பாரத்தை கொடுத்தார். எப்பவுமே இருக்காது, திடீர்னு ஆண்டவர் உங்களுக்கு பாரத்தை கொடுப்பார். திடீர்னு உங்களுக்கு ஆண்டவர் எழுப்பி விடுவார் ராத்திரியிலே ஜெபி என்று சொல்லி. அதுக்கு தேவ பிள்ளைகள் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஹல்லேலூயா, ஆயத்தமாக இருக்கணும். ஒரு நாள் தட்டிட்டீங்கன்னா, ஐயோ தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டிங்கன்னா அடுத்த நாள் எழுப்ப மாட்டார். ஹல்லேலூயா. அவர் எழுப்பும் போதே எந்திரிச்சு என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். ஹல்லேலூயா. ஈவன் ராபர்ட்ஸுக்கு திடீர்னு ஒரு நாள் ஆண்டவர் பாரத்தை கொடுத்தார், நீ போய் ஜெபம் பண்ணுன்னு சொல்லி. அவர் போய் தேசத்திலே அந்த நாட்களிலே பயங்கரமான ஓரின சேர்க்கை, பயங்கரமான பாலியல் குற்றங்கள், பயங்கரமான களியாட்டுகள், பப்பு கிளப்பு என்று சொல்லி பயங்கர பாவம் பெருத்து இருக்கிற நேரத்தில் உள்ளே ஜெபரைக்கில் நுழைந்த உடனே ஆண்டவர் பாரத்தினால் நிரப்பினாராம். ஆண்டவர் ஜெபத்தினால் நிரப்பினார். ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தார். அவங்க அம்மா மத்தியானம் வந்து தம்பி சாப்பிடுன்னு சொல்லி சாப்பாட்டை கொண்டு வந்தாங்க, வச்சுட்டு போங்கன்னு சொல்லிட்டாரு. ராத்திரி வருவார், ராத்திரி சாப்பிடு தம்பி, என்ன இப்படி சாப்பிடாம கிடக்கிற, வச்சுட்டு போங்கம்மான்னு சொல்லிட்டாரு. அப்படியே 7 நாட்களும் வைத்த சாப்பாடெல்லாம் அப்படியே இருந்ததாமாம். 7வது நாள் எழும்பினார். அப்போ ஆண்டவர் சொன்னார், நீ ஆலயத்துக்கு போகணும்னு சொல்லி. அவர் ஆலயத்துக்கு போனால் அங்கே 10 பேர் தான், வயசான அவங்க தான் ஒரு 10 பேர் இருந்தாங்களாம். உடனே அவர் பார்த்து சொன்னாராம்மா, ஐயா ஒரு 10 நிமிஷம் கொடுங்க, நான் பேசுகிறேன்னு. இருக்கிறதே 10 பேர், இதில் 10 நிமிஷம் நீ பேச சொல்கிறியப்பான்னு சொல்லி, சரி பேசிக்கிந்தா, நான் எனக்கும் ஓடலை இந்தா அப்படின்னு சொல்லி அவர் கையில் கொடுத்தாராம். அவர் மைக்கை பிடிச்சிட்டு பேசினாராம்.
பெரிய எழுப்புதல் அங்கே ஊற்றப்பட்டது. பரிசுத்த ஆவியானவர் அக்கினியாய் ஊற்றினார். தெருவில் போய்கிட்டு இருந்தவங்க ஓ இது என்னன்னு சொல்லி உள்ளே வர ஆரம்பித்தாங்க. அப்படியே ஒவ்வொருவரும் உள்ளே வர ஆரம்பித்தார்கள். ஆலயம் நிரம்பி வழிந்ததாம். மத்தியானத்தில் இருந்ததான அந்த ஜெபம் முடியவில்லை. ஓ மத்தியானமானது சாயங்காலமானது ராத்திரியானது அப்படி ஓடிக்கொண்டே இருந்ததாம். அங்கே பயங்கரமான ஒரு எழுப்புதல் ஏற்பட்டு சினிமா தியேட்டர்கள் மூடப்பட்டது, களியாட்ட விடுதிகள் மூடப்பட்டது. துதி சத்தம் எங்கும் தேசத்திலே தொனித்து கொண்டே இருந்ததாம். அந்த ஒரே நாளிலே அந்த ஒரே மனிதனை கொண்டு பயங்கர எழுப்புதல் அந்த தேசம் முழுவதும் பரவியதாம். ஹல்லேலூயா. அந்த தேசத்தில் உண்டானவர்கள் எல்லாரும் எழும்பி நாங்கள் இனி கர்த்தருக்காக போவோம், கர்த்தருக்காக போவோம் என்று சொல்லி குடியாட்டத்திலிருந்து, களியாட்டத்திலிருந்து, வேசித்தனத்திலிருந்து எல்லாரும் விலகி இந்தியாவுக்கு அநேகர் அந்த நாட்களிலே வந்தார்களாம். ஹல்லேலூயா. அங்கிருந்து கொரியாவுக்கு போனார்களாம், அங்கிருந்து இந்தோனேஷியாவுக்கு போனார்கள், அங்கிருந்து ஜப்பானுக்கு போனார்கள், அங்கிருந்து சவுத் அமெரிக்காவுக்கு போனார்கள், பிறகு ஆஸ்திரேலியா. எங்கும் அதே எழுப்புதல். ஒரு மனிதனை கொண்டு தீ பற்ற வைத்த அந்த எழுப்புதல் தேசங்களை பற்றி பிடித்தது. ஏன் உங்களை கொண்டு இருக்கிறதான அந்த ஜெபாவின் எழுப்புதல் தேசங்களை பற்றக்கூடாது. ஜெபிக்கிற வீர மகளே, ஜெப வீரனா இனி எழும்பு, சேனையா எழும்பு என்று கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு உங்களை பேசுகிறார். ஹல்லேலூயா. அன்றைக்கு இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலே மத்தேயு எழுதின புத்தகம் 8வது அதிகாரம் 14-15 வசனங்களை வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. வாசியுங்கள். மத்தேயு 8:14 பேதுருவின் வீட்டிலே வந்து இயேசு பேதுருவின் வீட்டிலே வந்து அவன் மாமி ஜொரமாய் கிடக்கிறதை கண்டார். அவர் மாமி ஜொரமாய் இருக்கிறதை கண்டு அவள் கையை தொட்டவுடனே ஜொரம் அவளை விட்டு நீங்கிற்று. அவள் எழுந்திருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தாள். ஜொரம் நீங்கின உடனே போங்க, நல்லாயிட்டு நல்லா இருப்பீங்க, போதும் பாஸ்டர், ஸ்தோத்திரம் பாஸ்டர் அப்படி சொல்லி அனுப்பல. அவள் பணிவிடைக்காரியாய் மாறினாள். ஹல்லேலூயா. கர்த்தருக்காக வேலை செய்கிற பணிவிடைக்காரியாய் மாறினாள். அடுத்து பார்க்கிறோம். மத்தேயு எழுதின புஸ்தகம் 9வது அதிகாரம் 27 31 வசனங்களை வாசிக்கும் போது அங்கே பார்க்கிறோம். அங்கே ஒரு குஷ்டரோகி சொஸ்தமாகிறான். வாசியுங்கள். அவ்விடம் விட்டு போகையில் இரண்டு குருடர்கள் அவர் பின்னே சென்று தாவீதின் குமாரனே இரங்கும் என்று கூப்பிட்டார்கள். பின்பு அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள் ஆம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள். அப்பொழுது அவர்களுடைய கண்களை அவர் தொட்டு உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுது என்றார். உடனே அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. இதை ஒருவரும் அறியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று இயேசு சொல்றார். இதை ஒருவரும் அறியாதபடிக்கு குருடர்கள் பார்வையடைகிறார்கள். ஆண்டவரே சொல்றாரு, சரி பார்வையடைஞ்சது உங்ககிட்டே இருக்கட்டும், யார்ட்டையும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனால் அவர்களோ புறப்பட்டு தேசம் எங்கும் அவருடைய கீர்த்தியை பிரசித்தம் பண்ணினார்கள். ஹல்லேலூயா. குருடர் பார்வை அடைஞ்சிட்டாங்க, அவங்க சும்மா இருக்கல, புறப்பட்டு போய் அந்த தேசம் முழுவதும் போய் சொன்னாங்களாம். நீங்கள் எத்தனை பேர் அற்புதம் பெற்றிருக்கீங்க? பக்கத்து வீட்டுக்காவது சொல்லியிருப்பீங்களா? ஆமாம். அந்த குருடர் பார்வையடைந்த உடனே தேசம் எங்கும் போய் நான் பார்வையடைந்தேன், கர்த்தர் என்னை சுகமாக்கினார், நான் பார்வையடைந்தேன், கர்த்தர் என்னை சுகமாக்கினார் என்று பிரசித்தம் பண்ணினார்கள். ஹல்லேலூயா. இந்த நாட்களை அருமையான தேவனுடைய மகளை எத்தனை நன்மைகளை பெற்றிருக்கிறாய், நீ என்ன செய்து கொண்டு இருக்கிறாய் என்று ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார். அடுத்து பாருங்கள். மார்க் எழுதின புஸ்தகம் 1வது அதிகாரம் 40வது வசனத்தை வாசிக்கும் போது வாசிங்கள். 40. அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டான். 45. அவனோ புறப்பட்டு போய் இந்த சங்கதி எங்கும் விளங்கும்படியாக பிரசித்தம் பண்ண தொடங்கினான். ஹல்லேலூயா. குஷ்டரோகிக்கு சுகமாகிறான். சுகமாயிட்டு உடனே சுகம் கிடச்சிட்டுன்ட்டு உள்ளே உட்காரலை, எங்கும் பிரசித்தம் பண்ணுகிறான். ஹல்லேலூயா. முன்னால் வந்து மைக்கில் சாட்சி சொன்னதோடு கூட நிற்கக்கூடாது, எங்கும் பிரசித்தம் பண்ணணும். ஹல்லேலூயா. நீங்கள் பார்க்கிற, நீங்கள் கேட்கிற எல்லா இடங்களிலும் கர்த்தருடைய நாமத்தை பிரசித்தப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. எனவே இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலே அவர் தனியாய் தேவ பிள்ளைகளை சந்தித்து ஒவ்வொருவருக்கும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்யும்போது ஒருவராகிலும் சும்மா இல்லை. அதனால தான் இஸ்ரவேல் தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகள் ஒன்று பெற்ற
உடனே அவருக்கு நன்றியாக கர்த்தருடைய வார்த்தையை பிரசித்தம் பண்ணுகிறவர்களாய் மாற வேண்டும். அடுத்து பார்க்கிறோம், இன்னும் பார்க்கிற பிசாசு பிடித்தவன், மார்க்கு 5வது அதிகாரத்தில் பார்க்கிறோம். ஒரு பிசாசு பிடித்தவன் அவன் போய் என்ன செய்தானாம், அந்த நாடு எங்கும் போய் சொன்னானாமா. பிசாசு பிடித்தவன் தெளிந்த உடனே அங்கே பார்க்கிறோம், வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள் 10 பட்டணங்கள் நிறைந்ததாமாம் அந்த நாடு. 10 பட்டணங்களுக்கு போய் ஆண்டவரை பற்றி சொல்லுகிறான். ஹல்லேலூயா. எத்தனை கிராமத்துக்கு? ஆமாம், 10 பட்டணங்களுக்கு போய் சொல்லுகிறான். சமாரியா ஸ்திரீயை குறித்து பார்க்கும்போது யோவான் எழுதின புஸ்தகம் 4வது அதிகாரம் 28-30 வரைக்கும் வாசித்து பார்ப்பீர்களானால், இந்த ஒரு சமாரியா ஸ்திரீ ஆண்டவர் என்ன செய்தார், அவளுக்கு அற்புதம் செய்யலை. ஒன்றும் அவள் குஷ்டரோகி அவன் அல்ல, குருடனாகவும் அல்ல. ஆனால் என்ன செய்தார், தீர்க்க தரிசனம் சொன்னார். அவளுடைய வாழ்க்கையை பற்றி அப்படியே பேசினார். என்னை குறித்து அந்த காரியத்தை ஆண்டவர் பேசுகிறாரே என்று சொல்லி அவள் சும்மா இருக்கவில்லை. 2 கிராமங்களை ஆண்டவரிடத்தில் கொண்டு வந்து சேர்த்தாள். ஹல்லேலூயா. ஒரு பெண் 2 கிராமங்களையே கர்த்தரிடத்தில் நடத்தினாலாம். அடுத்து பார்க்கிறோம், அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்திலே பவுலை தேவன் சந்திக்கிறார். பவுல் சந்திக்கப்பட்ட போது அவர்கள் என்ன செய்தானாம், அவன் அதுவரைக்கும் இயேசு கிறிஸ்துவை மறுதல், இயேசு கிறிஸ்து தெய்வம் அல்ல, இயேசு கிறிஸ்து அல்ல, நமக்கு ஒரே கடவுள் தான், கடவுள் அவர்தான், தேவன் தான், பிதாதான் கடவுள் என்று சொல்லி கொண்டிருந்தார். இயேசு அவரை சந்தித்த உடனே அவர் புறப்பட்டு போய் எல்லா இடங்களிலும் இயேசுவே மெய்யான கிறிஸ்து என்று சொல்லி எல்லாருக்கும் பிரசங்கம் பண்ணினார். ஹல்லேலூயா. இன்னும் பார்க்கிறோம், அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 20வது வசனத்தில் பேதுரும் யோவானும் மிரட்டப்பட்ட போது, அப்படிலாம் போய் சொல்லக்கூடாது என்று சொல்லி அவர்கள் அதிகாரிகளால் மிரட்டப்படுகிறார்கள். மிரட்டப்படும் போது அவர் சொல்லுகிறார், நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்கக்கூடாதே. ஹல்லேலூயா. என்ன சொல்லுகிறார்கள், கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்க எங்களால் முடியாது. நீங்கள் நம்ம நினைச்சிரோம் பேசவே மாட்டோம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருந்திருக்காயா? ஹல்லேலூயா. பேசு. ஹல்லேலூயா. நீ கண்டவைகளை குறித்து பேசு. என்ன சுவிசேஷனா என்ன, நீங்கள் ஆலயத்தில் என்ன சாட்சி கேட்குறீங்க, என்னதை நீங்கள் கண்டீங்க, அதை குறித்து மற்றவங்களுக்கு போய் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மட்டுமல்ல, மத்தேயு 4:20 பார்க்க ஒரு பேதுரும் யோவானும் ஆண்டவர் அழைத்த உடனே வலைகளை விட்டு விட்டு ஆண்டவருக்கு பின்னால் உடனே கீழ்ப்படிஞ்சு வர்றாங்க. லூக்கா 9:19-8 பார்க்கிறோம், சகையை ஆண்டவர் சந்தித்த உடனே சொல்கிறான், நான் அநியாயமாக வாங்கினதெல்லாம் திருப்பி கொடுத்துட்றேன். உடனே அங்கே ஒரு பெரிய எழுப்புதல் ஏற்படுகிறது. எல்லா ஜனங்களும் உண்மையிலே இவர் மேசியா என்று சொல்லி அறிகிறார்கள். மத்தேயு 28:7 இன்னும் மார்க் 16 பார்க்கும்போது மரியாளை ஆண்டவர் வந்து கல்லறையிலே சந்திக்கிறார். கல்லறையிலே அங்கே தேவ தூதன் வந்து சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து இங்கே இல்லை, அவர் உயிரோடு எழுந்துட்டார், நீங்கள் போங்க போங்க அப்படின்னு சொன்னபோது அவர்கள் என்ன செய்தார், ஐயோ நாங்கள் பார்க்க வந்த இயேசு கல்லறையில் இல்லையாம, சரி போவோம்னு சொல்லிட்டு போகலை. எங்கும் போய் சீசர்களுக்கு மற்றவர்களுக்கு அதை குறித்து சொன்னார்கள். ஹல்லேலூயா. ஆனபடினால இன்றைக்கும் தேவனுடைய வார்த்தை இந்தியா வரைக்கும் கடந்து வந்திருக்கிறது. கிணத்துக்கடை வரைக்கும் கடந்து வந்ததற்கு காரணம் என்ன? ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கையிலும் ஏற்பட்ட எழுப்புது தான். அருமையான தேவனுடைய பிள்ளையை, ஏதோ ஆலயத்துக்கு வருகிறோம் போகிறோம் என்று சொல்லி அல்ல, உனக்குள்ளாய் தேவன் எதிர்பார்க்கிறது உன்னுடைய எழுப்புதல் என்ன? நீ நெகேமியாவா இருக்க போகிறாயா? நீ தானியேலா இருக்க போகிறாயா? நீ எலியாவா இருக்க போகிறாயா? கர்த்தர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். கர்த்தர் உங்களை எழுப்புதலும் வீராங்கனையாய் உருவாக்கி கொண்டிருக்கிறார். எல்லாரும் முழங்கால் படிடுவோம், எல்லாரும் முழங்கால் படிடுவோம். ஆண்டவரே, என்னை ஒரு எலியாவாய் மாற்றும், என்னை ஒரு நெகேமியாவா மாற்றும், என்னை ஒரு தானியேலாய் மாற்றும். ஆண்டவரே, என்னை ஒரு எழுப்புதலின் வீரர்களாய் மாற்றும். ஆண்டவரே, உலகமெங்கிலும் தேவ பிள்ளைகள் எங்கும் ஆண்டவரை கூடி ஆராதித்து கொண்டிருக்கிறார்கள். உலகமெங்கிலும் எழுப்புதல் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. உலகம் வெளிநாடுகளிலே அதிகமாக எழுப்புதல் ஊற்றப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஏன் நம்முடைய தமிழ்நாட்டில் எழுப்புதல் ஊற்றப்பட்டு கொண்டு இருக்கிறது? ஏன் நம்முடைய ஆந்திராவிலே எழுப்புதல் ஊற்றப்பட்டு கொண்டு இருக்கிறது? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் கிராமத்திலே உங்களுக்குள்ளாய் எழுப்புதல் ஏற்படுவதற்கு நீயே காரணம், நீயே காரணம். நீ எழும்பு என்று ஆண்டவர் சொல்கிறார். நெகேமியாவாய் எழும்பு, தானியேலாய் எழும்பு, எலியாவாய் எழும்பு. எலியாக்கள் எங்கே என்று தேடிக்கொண்டிருக்கிறார். தெபராள்கள் எங்கே என்று தேடிக்கொண்டிருக்கிறார். ஓ மரியாள்கள் எங்கே என்று தேடிக்கொண்டிருக்கிறார். நீதான் அந்த மரியாள், நீதான் அந்த தெபராள், நீதான் அந்த எழுப்புதலின் வீராங்கனை.
ஒப்புக்கொடுமணி. அர்ப்பணிக்கிற ஒருவரையும் ஆண்டவர் கீழே விட்டதில்லை. அர்ப்பணிக்கிற ஒருவரை கூட ஆண்டவர் விட்டதில்லை. நான் எழுப்புதலுக்கு பாத்திரமாய் இருக்க வேண்டும். நான் எழுப்புதலின் வீரராய் இருக்க வேண்டும். என்னை விளங்க பண்ணும் ஆண்டவரே. என்னை எழுப்புதலின் பாத்திரமாய் விளங்க பண்ணும். என்னை எழுப்புதலின் பாத்திரமாய் விளங்க பண்ணும். ஹல்லேலூயா. அப்படி நீர் செய்தருளும் பரிசுத்த ஆவியானவரே, இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதா. அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமான ஜனங்கள் நமது ஆலயத்திற்கு வந்து விடுதலை, சுகம், ஆசிர்வாதம் மற்றும் சமாதானம் பெற்று செல்கின்றனர். நமது சபையின் ஆராதனை நேரங்கள்: ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் முதலாம் ஆராதனை அதிகாலை 5 மணிக்கும், இரண்டாம் ஆராதனை காலை 7 மணிக்கும், மூன்றாம் ஆராதனை காலை 9 மணிக்கும், நான்காம் ஆராதனை மாலை 6:30 மணிக்கும் நடைபெறும். முதல் 3 ஆராதனைகளையும் நீங்கள் நேரடியாக சபையின் யூடியூப் வலைதளத்தில் உள்ள IPHH கிணத்துக்கடவு சேனலில் உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து பார்த்து பயனடையலாம். சிறுவர்களுக்கான ஓய்வு நாள் பள்ளி முதலாம் ஆராதனையில் காலை 6 மணிக்கும், இரண்டாம் ஆராதனையில் காலை 8 மணிக்கும், மூன்றாம் ஆராதனையில் காலை 10 மணிக்கும் நடைபெறும். வாலிபர் கூடுகை ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 மணிக்கு வாலிபர்களுக்கான விசேஷித்த கூடுகை நடைபெறும். எண்ணெய் பூசி சுகமளிக்கும் வாக்குத்தத்த ஆராதனை ஒவ்வொரு மாதத்தின் 1ஆம் தேதி அதிகாலை 5 மணிக்கும் காலை 10 மணிக்கும் நடைபெறும். கட்டுகளை அவிழ்க்கும் உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் 3ஆம் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறும். இதில் ஒவ்வொருவருக்காக தனிப்பட்ட முறையில் பிரார்த்தனை ஏறெடுக்கப்படும். விடுதலை உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு நம் தேசத்திற்காக பாரத்தோடு ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் ஆண்களுக்கான ஜெப கூடுகை புதிய ஆலயத்திலும், பெண்களுக்கான ஜெப கூடுகை பழைய ஆலயத்திலும் மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு புதன்கிழமை அன்றும் வாலிப சகோதரர்களுக்கான ஜெப கூடுகை மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்று வாலிப சகோதரிகளுக்கான ஜெப கூடுகை மாலை 5 மணிக்கு ஜூம் மீட்டிங்கில் நடைபெறும். நமது சபையில் தினமும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை சபைக்காகவும் தேசத்திற்காகவும் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். இக்கூட்டங்களில் கலந்து கொண்டு தேவ ஆசிர்வாதம் பெற யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது முகவரி: IPA ஜெப ஆலயம், சர்வம் தியேட்டர் பின்புறம், பொள்ளாச்சி மெயின் ரோட், கிணத்துக்கடவு, 642109. ஜெப உதவிக்கு 9443435618 9488873284. டிவி நிகழ்ச்சிகள் நமது சபையின் மூலம் பொள்ளாச்சி முழுவதும் 24 மணி நேரமும் ஜேகிங் டிவி ஒளிபரப்பப்படுகிறது. VK செட்டப் பாக்ஸில் 112வது சேனலிலும், TCCL செட்டப் பாக்ஸில் 152வது சேனலிலும், SCV செட்டப் பாக்ஸில் 217வது சேனலிலும், டாக்ஸ் செட்டப் பாக்ஸில் 62வது சேனலிலும் நமது சபையின் பாடல்கள், ஆராதனைகள், செய்திகள் ஒளிபரப்பப்படுகிறது. தமிழ்நாடு முழுவதும் பைபிள் டிவியில் தினமும் மாலை 6:30 மணிக்கும், பெனியல் டிவியில் தினமும் காலை 7:30 மணிக்கும் நமது சபையின் நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்படுகிறது. இந்த டிவி ஊழியங்களின் மூலம் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஆசிர்வதிக்கப்பட ஜெபித்துக் கொள்ளுங்கள்.